மக்களே தமிழக்காவை பிரியாணி பண்ண சொன்னால் வெக்கமாக வருதான். ஆமாம், வாழைப்பூவில் பிரியாணி பண்ண சொன்னால் ராணிமா 2 வாழைப்பூ இருக்குது, கட் பண்ணிடுங்க, போடுங்க ஒரு பிரியாணி இன்னைக்கு அப்படின்ட்டு. என்னக்கா வாழைப்பூலாம் பிரியாணி பண்ண சொல்கிறீங்க? நான் சும்மா ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்டு வந்து பிரியாணி பாத்திரம் கொடுத்து ஒரு 6 மாதம் ஆச்சு, சும்மாவே கிடந்தது. போடுங்க இன்றைக்கி ஒரு பூசையை அப்படின்ட்டு வெற்றிகரமாக புது பாத்திரத்தில் இன்றைக்கி வாழைப்பூ பிரியாணி. வாழைப்பூவை லைட்டாக கடித்து சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் கசப்பாக இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணவே வேண்டாம். சில நேரங்களில் வாழைப்பூவில் ரொம்ப துவர்ப்பு இருக்கும், அப்போ வந்து இந்த பிரியாணி நல்லாவே இருக்காது. எனக்கு எங்களுக்கு லைட்டாக அப்படி தான் இருந்துச்சு, பட் அந்தளவுக்கு மோசம் இல்லை. நார்மலாக பிரியாணி எப்படி செய்வோம் அதே ரெசிபி தான், வேற ஒன்றும் பெரிய வித்தை இல்லைங்க. இதில் ரெசிபி வேணும்னாலும் 3 வருஷத்துக்கு முன்னாடி லாங் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் வாழைப்பூ வடை, எங்கள் தமிழக்காவோட சிக்னேச்சர் ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. அதனால் வாழைப்பூ எப்போ அறுத்தாலும் போடுற பாயசத்தை அப்படிங்கிற மாதிரி வடை பாயசத்தோடு தான் இன்றைக்கி வந்து வாழைப்பூ பிரியாணி, வாழைப்பூ வடை பாயசம். கார்டன் டு டேபிள், ஸ்டே ஹெல்தி.